friends, welcome to YJ Colors. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து Chevron Stitch. இந்த Chevron Stitch எப்படி போடுறது அப்படின்னு நம்ம டைரெக்டாக பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் 2 லைன் போட்டு 0.5 சென்டிமீட்டருக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழேருந்தோ இல்லை மேலேருந்தோ எதாக இருந்தாலும் வந்து 1 இங்கே மேலே 2, கீழே 3, மேலே 4, கீழே 5 அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படி ஜிக்ஸாக்காக போட்டு அதில் கொஞ்சம் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கொஞ்சம் எடுத்து நம்ம போட போகிறோம். இப்போ எதுனா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதோ கீழேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே செகண்ட் பாயிண்டில் இப்போது நான் எதுக்கு 0.5 மார்க் எடுத்துருக்கேன்னா இதில் செகண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ கீழே போயிடும், கீழே மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு அந்த செவ்ரானுக்கு ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு ஷேப் கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ணால் இந்த பாயிண்ட்லேருந்து இது 1, இது 2, இது 3 அப்படின்னும்போது இந்த 1க்கும் முழுசாக இல்லாமல் 3க்கும் முழுசாக இல்லாமல் கொஞ்சம் லெஃப்டில் கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் எடுத்து ஒரு டீ மார்க் மாதிரி, அதாவது ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் மாதிரி போட போகிறேன். நான் அது பேக்கில் இருந்திருக்கேன். பார்த்தீங்களா, அதுலேயும் இல்லாமல் இதுலேயும் இல்லாமல் ஒரு நடுவில் ஒரு லெஃப்டில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ரைட்டில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இப்போது மறுபடியும் இந்த மார்க்குடைய ஸ்டார்டிங், அதாவது என்னுடைய செகண்ட் பாயிண்ட்டுக்கு மறுபடியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போது டீ மார்க் மாதிரி வந்துடுச்சு. எடுத்துகிட்டு லெஃப்ட் ரைட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இப்போது இங்கே 1 முடிச்சுட்டு இங்கே 2 முடிச்சா இப்போ 3ல் இங்கே அதே மாதிரி இங்கே விட்டுட்டு சும்மா கொஞ்சம் லெஃப்டில் கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம், அதுக்காக லெஃப்ட் சைடில் இப்போது ரைட்லேருந்து மறுபடியும் எடுத்து சென்டர் பாயிண்ட் முடிச்சுட்டு எனக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஷேப் கிடச்சிச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் இது முடிச்சிட்டேன்னா இப்போ 1 2 3 இப்போ இங்கே 4, இந்த 4ல் கொஞ்சம் லெஃப்ட், அடுத்தது ரைட்லேருந்து போயிட்டு அதே சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். மறுபடியும் இந்த ஸ்டிச் முடிச்சிச்சு. இப்போது 1 2 3 4, இப்போ மறுபடியும் இந்த 5. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போக வேண்டியதுதான். பாருங்கள், லெஃப்டில் கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். நான் இது இப்படி எடுக்க வேண்டியது சும்மா இந்த கீழாக எடுக்கணும், அதுக்காக அப்படி பண்ணிட்டேன். லெஃப்டில் கொஞ்சம் இப்படி ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். லெஃப்டில் கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம்
இப்படி ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய செவ்ரான் வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.